இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறப்பு என்று சொன்னாலே பலருக்கும் மகிழ்ச்சி. பலருடைய பிறப்பு பலருடைய வாழ்விலே பெரும் மகிழ்ச்சியையும் மனமாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் ஒரு சிலருடைய பிறப்பு வீழ்ச்சியையும் ஏமாற்றத்தையும் மன நஷ்டத்தையும் கொண்டு வந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளது. அவருடைய பிறப்பு பலருடைய வாழ்வுக்கு எழுச்சிக்கும் பலருடைய வாழ்வின் மீட்புக்குமாக இருக்கின்றது என்பதை நாம் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதராக இயேசு ஏன் உருவம் எடுக்க வேண்டும்? அவருடைய பிறப்பானது பல்வேறு வகைகளிலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய பிறப்பு ஒரு மனிதனாக வருவதற்கு காரணம், நம்மில் ஒருவராக உருவெடுத்து நம்மொழிகளிலே பேசி நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்த காரணத்தினால்தான். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுடைய பிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பிறப்பை நம்முடைய உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் என்றால் மற்றவர்களோடும் நாம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையான பிறப்பின் அடையாளத்தை தர முடியும். ஆகவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.